ஏண்டி தங்கமே இல்லை என்ன இந்த பக்கம்? அது ஒண்ணு காய்கறி வாங்க போறவ என்ன காய்கறி வாங்க போலாம் கூட இல்லாம போறவ. ஏன்க்கா நீ வேற சின்ன பிள்ளைல அடுத்த வச்சுட்டு சரி வந்து எல்லாம் ரெடி பண்ணி உட்காரு. அக்கா நீ வேறக்கா எனக்கு எடுத்துக்கலாம் அவளாடி வந்து உட்காரு துவைச்சிருக்கோம். அவன் எப்படி என் வீட்டு வழியால வரணும் உன் வீட்டுக்கு எல்லாம் என்னைய தாண்டி தான் போனவன். வா வந்து உட்காரு. ஏன்க்கா வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு அலையாத வா வந்து உட்காரு வந்திருக்கிறேன் பருப்பு. ஏன்க்கா என்ன இன்னைக்கு அது சந்தைக்கு எப்போதும் சரி சரி சந்தைக்கு எப்போ பாரு ஏடி நானும் உனக்கு கண்ணு தெரியலையா? என்கிட்ட வந்து பேச உட்காருன்னா அது பேசாம வந்தது என் மாமியாரை பத்தி விசாரிக்க. ஏன்க்கா போறப்ப அதுக்கு அதான வேலை போறேன். சிசிடிவி கேமராவே தேவையில்ல. அவங்க ஊருக்குள்ள இந்த யார் யார் வீட்டுக்குள்ள யார் போறா யார் வாரா என்ன வாங்குறாங்க அவங்க வீட்டுக்குள்ள இருக்குது அவங்களுக்கு கூட தெரியாது. அவங்க வீட்டுக்கு யார் வந்துட்டு போனாங்களோட அவங்க மறந்துடுவாங்க. ஆனால் என் மாமியார்கிட்ட கேளு ஃபிங்கர் டிப்ல சொல்லும். ஆமா கருவா யாரு போறா எல்லாமே தெரியும். அதுக்கு ஒண்ணு தெரியாம இருக்காது. வாய் மூடு. வந்துருச்சா வயிறு போக எரிஞ்சிருச்சு. ஆனா யார்ட்டுமே பேசிடக்கூடாது. அது இங்கே உட்காந்துடக்கூடாது. அது அப்படியே இதை சொத்து எழுதி வச்சிருக்க மாதிரி இந்த திண்ணை எது பேர்ல எழுதி வச்சிருக்கு போல. இதுலயே உட்காந்துக்கிட்டு என்னை வேலை ஏவிக்கிட்டே இருக்கும். சரி கத்தாத வரணுமா வாமா வா. எப்படி இருக்க? நல்லா இருக்கையா? உங்க அம்மா உன் மாமியால என்ன பண்ணுதாவு? அவங்களுக்கு என்ன சாயங்கால நேரம் இப்படிதான் வாசல்ல உட்காந்துருப்பாங்களா? டெய்லி இது வாசல் உட்காந்துருக்கு. நம்ம ஏதாவது கேக்குறோமா? சும்மாவே இருக்க முடியும். வாய மூடு. என்னடி சொல்லிக்கிட்டு இருக்கேன்? 2 பேரும் இப்படி வாசல்ல உட்காந்துருக்கியா? ஒண்ணு இல்லைங்கம்மா என் பையன் தடுப்பு தெரியுது. 5 மணிக்கு மேல வாசப்படி இவ்வளவு காரம் நான் சொன்னது எந்திரிச்சு போயிட்டா. எங்க வீட்டுல இருக்குது பாரு. கோ இந்திரிக்கா ஏன்ட்ட சந்தைக்கு போனீங்க என்ன காய்ங்கானும் ஒன்னீங்கானும்? ஆமாண்டி எனக்கு வயசு 16. காய்கறிலாம் தூக்கிட்டு வர வயசு. உன்னைய சந்தைக்கு போக சொன்னா உன் புருஷன் இனிய திட்டுறாமே நீ நோகிரும் உனக்கு. ஏன் தான் அப்படி சொல்றீங்க? நீங்க தான் நல்ல காய்கறி எது எல்லாம் பார்த்து வாங்குவீங்க, விலையெல்லாம் கம்மி பண்ணி வாங்குவீங்க தானே உங்களை போக சொன்னாரு. ஏன்டி இவ்வளவு வாய் என்கிட்ட பேசுறியே? நீ போய் வாங்க வேண்டியதானே? என்கிட்ட தாண்டி உன் வாயெல்லாம் வெளியில போய் ஒரு கத்தரிக்காய் வாங்க கூட நீ லாய்க்கு கிடையாது. உன்னை பார்த்தாலே ஈனாவனா இழிச்ச வாயின்னு சூத்த கத்திரிக்காய் கொடுத்துருவாங்க. ஆமா நான் ஈனா இழிச்ச வாய் தான். அதனால தானே உங்க மகனி கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்திருக்க மருமகளா. என்ன சொன்ன? என்னடி சொன்ன? மறுபடி சொல்லு. இல்லத்த கத்திரிக்காய் போட்டு பச்சடி வைக்கிறதா இல்ல கத்திரிக்காய் போட்டு குழம்பு வைக்கிறதான்னு கேட்டேன். எப்படி பேசுற பாரு. போய் காப்பியை போடு. சரித என் வீட்லயே உட்காந்துக்கிட்டு என் வாசல்லே என் திண்ணையிலே உட்காந்துக்கிட்டு என்ன பேசுறா பாரு. என் மகனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவளுக்கு எவ்வளவு கொழுப்பு. ஒரு மாமியார்னு ஒரு மட்டு மரியாதை இருக்கா? ஏமா என்னமாச்சு? உனக்கா கொஞ்சமா அறிவு இருக்கா? அவ ஒரு ஆளுன்னு அவ கூப்பிட்டானு என் வீட்டு வாசல 5 மணிக்கு மேல வந்து உட்காந்துருக்க. லட்சுமி உள்ள வருமா? எத்தனை திரும்ப சொல்லியிருக்கேன் இந்த தலையை விரிச்சு போட்டு ரோட்டுக்குள்ள அலையாதுன்னு. ஒரு லட்சுமி நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிற. என்னமாச்சு? ஒண்ணும் பண்ணல. பொம்பளை ஆனவா தலையை முடிஞ்சு இம்புடோண்டு பூ வச்சாதானே லட்சுமி வீட்டுக்கு வருவா. ஓ மாமியாட்டையும் சொல்லிட்டேன் ஓண்டியும் சொல்லிட்டேன். சரிங்கம்மா சரி. என்ன வச்சிடுறாங்கம்மா வச்சிடுறாங்கம்மா. பாரு தலையை விரிச்சு போட்டே தெரிகிறது. ஐயோ என் காய் சும்மாவே இருக்க மாட்டீங்களா? அந்த பிள்ளைய எதுக்கு தான் திட்டுறீங்க? நீ வாய மூடு. நீ ரொம்ப ஒழுங்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. உன்னைய காப்பி தானே போட சொன்னேன். உன்னைய வந்து என்கிட்ட வாய் பேச சொன்னா போ போய் காப்பியை போடு. பொம்பளைங்க அவளுங்களாம். நம்மளாம் அந்த காலத்துல எப்படி இருந்தோம்? மாமியார் அத்தைக்கு மறுவார்த்தை பேசாம உட்காந்துருந்தோம். இப்ப வரவங்க ஏத்தி பேசுறாளுங்க. நம்ம வீட்டையும் வச்சுக்கிறாளுங்க, நம்ம மகனையும் வச்சுக்கிறாளுங்க, நம்ம வீட்டு பொருளையும் வச்சுக்கிறாளுங்க, ஏன் இந்த திண்ணையை கூட வச்சுக்கிறாளுங்க. நம்மளை வச்சுக்க மாட்டேங்காளுங்க. மாமியானாலே இவளுங்களுக்கு ஆகாது போல. ஆனா நம்ம மாமியார்ட்ட நம்ம இல்ல. நம்ம மாமியார் கொடுமை பண்ண மாதிரிலாம் இவளுங்களாம் பண்ணவும் ஒரு நாள் ஒரு பொழுது இருக்க மாட்டாளுங்க. என்னம்மா வாசல் எங்கன உட்காந்து புலம்பிட்டு இருக்கிற? ஏன்டா பீஃபி சுகரையும் வச்சிருக்கிறேன். உன் பொண்டாட்டியை சந்தைக்கு போக சொன்னா போக மாட்டேக்கா. என்னையும் சந்தைக்கு போக சொல்லுங்க. நீ தானம்மா காயெல்லாம் பேசி வாங்குவ. கடைக்காரங்க உன்னை பார்த்தா ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது. வீட்லயே எவ்வளவு நேரம் தான் நீ சும்மா இருப்ப? அதான் வெளியே போயிட்டு வான்னு உன்னை அனுப்புனேன். நான் வீட்டுல சும்மா இருக்க மாதிரி தெரியுதா உங்களுக்கு? உங்களுக்காக எவ்வளவு ஓடா தேஞ்சனடா உழைச்சு கொட்டினடா. உன்னை இப்படி படிச்சு இப்படி வேலைக்கு போறனா காரணம் என்ன? என்னாலதான் கூடயா பழகுது தானடா உன்னை படிக்க வச்சேன். இந்த வீடை கட்டுனேன். உன் தம்பிக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஏமா அதையேமா இப்ப சந்தைக்கு தானமா உன்னை போயிட்டு வர சொன்னேன். அதான் ஏன் நீ உடம்பு சரியில்லாதவள அந்த வேலை இந்த வேலை வாங்குறீங்க? இந்த பேசுறத நிப்பாட்டுமா. எப்ப பாரு நொலன்னு பேசிக்கிட்டே இருக்காதம்மா. எப்படி
மாத்திட்டாளுங்க பாரு என் மவனை. என் அம்மா பேசுமா பேசுமா நான் சண்டை போட்டா என் பிள்ளைகள் வந்து என்கிட்ட பேசுமா பேசுமான்னு கஞ்சின காலம் போய் இனி பேசாதேன்னு சொல்ற அளவு காலத்தை உருவாக்கிட்டாளுகளே இவளுக. ஏமா ஏமா சும்மா இருமா, சண்டைகிட்ட இழுத்துறாதுமா அவகிட்ட. பார்த்தேங்களா மக்களே, பார்த்தீங்களா? எனக்கு கூட இப்போ பயப்பட மாட்டேங்க, பொண்டாட்டிக்கு தான் பயப்படுறேன். பொண்டாட்டிக்கு பயந்துக்கிட்டு என்கிட்ட எப்படி பேசுகிறேன் பாரு. பொண்டாட்டிக்கு பயப்படுறேன். பொண்டாட்டி தாசுனா ஆயிட்டானே, பொண்டாட்டி தாசுனா ஆயிட்டானே. ஏமா சந்தைக்கு போனதுக்கும் பொண்டாட்டி தாசி என்னமா சம்மந்தம்லாம் பேசிக்கிற? சம்மந்தமெல்லாம் பேசுறதா? சம்மந்தமே தப்பா பண்ணிட்டேன்னு தான்டா பேசி புலம்பிக்கிட்டு இருக்கிறேன். தயவு செஞ்சு என் மனக்குமரில் கேட்கலடா, நான் சொல்றத கேளுடா. அவள் வேண்டாண்டா, அவளை வீட்டை விட்டு துரத்தி விடுறா. மா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதுமா, நீ லூஸ் மாதிரி பேசுற. அவகிட்ட போய் இதெல்லாம் சொல்ல முடியுமாமா? லூசா? நான் லூசாடா? நான் லூசாதான், நான் லூசு தான். என்னைய லூஸ் ஆக்கி வச்சிருக்கீங்கடா, என்னைய லூஸ் ஆக்கி வச்சிருக்கீங்கடா. லூஸ் ஆக்கிட்டாங்களே, லூஸ் ஆக்கிட்டாங்களே, நீ மொத்தமாக லூஸ் ஆக்கிட்டாங்களே. என் மவனே நீ லூசுன்னு சொல்லிட்டானே. நான் அந்த பூமியில் இருக்கணுமா, அந்த பூமியில் வாழணுமா? உனக்கு என்னமா பிரச்சனை? என்ன பிரச்சனையா? காய் வாங்கிட்டு வந்தேன், ரோட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன், தூக்க முடியல. மணி என் கடையில் இருக்குது. பொண்டாட்டி போய் எடுப்பாளா? உன் பொண்டாட்டி நீ எடுக்க விடுவியே? எலிசபெத் ராணி அவ. மா நானே போய் எடுத்துட்டு வரேம்மா. இப்போ கூட எனக்காக நீ வேலை செய்யல, உன் பொண்டாட்டி நான் எடுக்க சொல்லிடுவேன், அதுக்காக வேலை செய்யற. அப்படிதானே? தெய்வமே, நீதான் தெய்வமே, எனக்கு கடைசி வரைக்கும் தெய்வம். தயவு செஞ்சு வீட்டில் சண்டை இருக்காத தெய்வமே. நான் போய் எடுத்துட்டு வரேன், காலை விழுறேன், நான் போய் எடுத்துட்டு வரேன். அமைதியா இனே இரு, அவளை காவி போட்டு தர சொல்றேன். குடிச்சுக்கிட்டு சத்தம் இல்லாம இங்கே வெத்தலை இடிச்சுக்கிட்டு இரு. சரி சரி, போ போ. மாத்திராளுக மாத்திராளுக, பிள்ளையிலே மாத்திராளுக. இவளுகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து வாசல்ல உட்காந்து புலம்பிட்டு உட்கார வச்சுட்டாலே. நீ வாய மூடுறியே, என்னங்கிற நீ? மிரட்டுறான், இனி மிரட்டுறான். நான் எப்பமா மிரட்டுறேன்? ப்ளீஸ்மா சண்டைகிட்ட போடாதுமா, நான் வர வரைக்கும் அமைதியா இரு. வந்ததுக்கு அப்புறம் நான் பாத்துக்கிறேம்மா. போ போ, போய் காய போய் வாங்கிட்டு வா. நீ வித்ததுக்கு வாங்கிட்டு வந்த கத்திரிக்காய் அவிச்சு அவிச்சு நான் திங்க வேண்டியதான்.